என்றும் 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 மாறாத ஜீவன் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மழை வெயில் கொடுத்ததுக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. உமக்கு முன்பாய் நாங்கள் வந்திருக்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நாளை காணாம இருக்கலாம், ஆனா நீர் எங்களுக்காக ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறேன். உண்மை யாராத்துக்குமே பாடங்கள் இந்த இடத்துக்கு கூட்டி சேர்த்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மை யாராதிக்க உண்மை பாட துதிக்க வந்திருக்கேன். எங்க ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் நீர் கேளுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. எங்க ஜபத்தை எல்லாம் உங்க பாதத்துக்கு முன்பாக வைக்கிற ஆண்டவரே. நீரை தொடக்கம் பொழுது முடிவு வரைக்கும் எங்களோடு இருங்க. நாளை சுற்றின உங்க கிருபை பிரசன்னத்தினால நிரப்பி பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த நேரமா பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுமே தேவனாகி கர்த்தர் நீர் பேசுங்க ஆண்டவரே. எல்லாம் கரங்களை ஒப்படைக்கிறோம். நீரே இருந்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பரப்புவாய் என்றீரே, பூமியின் துணை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே, பூமியின் துணை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துணை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே வானத்தின் வாசல் என்னே
சிங்ககேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். எல்லாம் உற்சாகமா இந்த பாடலை பாடலாமா? கண்களை மூடலாமா? நேற்றும் என்றும் என்று மாறாத ஜீவன் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையில் நீர் கொடுத்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உங்க சமூகத்துக்கு முன்பாக நாங்க வந்திருக்கோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசி பாருங்க, எங்களை கண்ணோக்கி நீ பாருங்க ஆண்டவரே. உமக்கு முன்பாக நாங்க ஒன்றுமில்லாமல் வந்திருக்கோம் ஆண்டவரே. காலியான பாத்திரமா இருக்கிற எங்களையும் நீ நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நீ நிரப்பி கொடுங்க. உங்க வல்லமையினால உங்க
அபிஷேகத்தினால் உங்க அக்கினியினால் எங்களை நீ நிரப்பி கொடுங்க ஆண்டவரே. உம்மை நம்பி நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீ எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீங்க என்று உம்மை நாங்க நம்பி வந்திருக்கோம் ஆண்டவரே. உம்மை எல்லாம் வேறு யாரும் இல்லை. உண்மையுள்ள தேவனா இருக்கிறீர், அதிசயம் செய்கிற தேவனா இருக்கிறீர், அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறீர். உமக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் அபிஷேகத்தின் தேவன், வல்லமையுள்ள தேவன், சமாதானத்தின் தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க மேல இரக்கமாயிரும், எங்க மேல கிருபையாயிரும் ஆண்டவரே. உங்க கிருபையினால் உங்க காரணத்தினால் எங்களை நீ நிரப்புங்க ஆண்டவரே. எங்க பாவங்களை நீர் மன்னிங்க, எங்க சாபங்களை நீர் மன்னிங்க, எங்க குற்றங்களை நீர் மன்னிங்க
இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிறீர். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன். எங்களையும் நீர் வழிநடத்துவீர் இயேசுப்பா. அதற்காய் உமக்கோடான கோடி நன்றி இயேசுப்பா. உயர்வனே உம் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும்
மட்டுமா எங்களோடு இருந்த தேவன் இனிமேலும் நீ பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Praise God. Hallelujah. ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி இந்த மாலை கூட்டத்திலே நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாருக்கும் இல்லாத ஒரு சாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் மரித்து போன ஒரு சூழ்நிலை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு சுகத்தை கொடுத்து பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து நம்மளை என்ன செய்திருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நம்மை வழி நடத்துகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அந்த ஆண்டவரை தான் நம்ம இந்த வேளையிலே ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சந்திக்க போகிறோம். அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து, சத்திய வார்த்தையிலிருந்து 1 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20-24 வரைக்கும் வாசிக்கும். 20லிருந்து 24 வரைக்கும் 1 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 20லிருந்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். அப்போது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவிங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்று சொல்லும் பொழுது, சாமுவேல் ஜனங்களை நோக்கி, சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களை நோக்கி என்ன செய்கிறார்கள், பேசுகிற ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறார் என்ன என்று சொல்லி, பயப்படாதீங்கள். என்ன காரியம் சொல்கிறார்கள்? பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம், என்ன சொல்றாரு, இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள். எல்லா பாவத்தையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க தான் ஜனங்கள் இல்ல. அவரை பார்த்து தான் சொல்லுகிறார், நம்மை பார்த்து தான் இன்னைக்கு இந்த வார்த்தை வருகிறது இல்லையா. என்னன்னு சொல்லி, பயப்படாதீர்கள், இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் நாம் சேவிக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், நமக்கு நன்மையான காரியங்கள் கிடைக்க வேண்டும். இன்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதம் என்ன செய்யும், நமக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேதம் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் முழு இருதயத்தோடும், என்ன சொல்றாரு, முழு இருதயத்தோடும் நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தரை சேவிக்க வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு இன்னைக்கு கற்று சொல்லி. எத்தனையோ பிரச்சனைகள், பாவங்கள், குறைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எல்லாம் முழுமையுமா இருக்கிறது. எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது, முழுமையாக இருக்கிறது. ஆண்டவருடைய கரத்தில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார்கள், கர்த்தரை என்ன செய்வோமா, உங்கள் முழு இருதயத்தோடும் சேவிக்க வேண்டும். ஆண்டவரை முழு இருதயத்தோடும் சேவிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான், முழு இருதயத்தோடும் நாம் சேவிக்க வேண்டும். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது பிரச்சனை? இருதயம் சரியாக இருக்க வேண்டும் இல்லையா. இருதயத்தை குறித்து தான் இங்க பேசு. கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவிக்கணும். முழு இருதயம் என்பது எதை குறிக்கிறது இல்லையா? வேற யாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்காமல் இல்லையா, எந்த காரியத்துக்கும் சந்தர்ப்பம் கொடுக்காமல், பாவத்துக்கு சந்தர்ப்பம் கொடுக்காதபடி நம்ம என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தத்துக்கு, பரிசுத்தரா இருக்கிற கர்த்தருக்கு ஒருவருக்கு தான் இந்த இருதயத்தை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் இல்லையா. இந்த இருதயத்தினுடைய துடிப்புகள் எல்லாம்
இந்த மனசாட்சி இல்லையா எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமா இருக்கு. ஏன் ஆண்டவர் இந்த இருதயத்தை குறித்து பேசுகிறார் இல்லை, இதை கவனிக்க வேண்டும். இந்த இருதயமானது எப்படிப்பட்டதா இருக்கிறது, இந்த இருதயத்தினாலே வரும் தீங்கு என்ன, இந்த இருதயம் எதை யோசிக்கிறது, இந்த இருதயம் எதை செய்து கொண்டிருக்கிறது நாம் கவனிக்க வேண்டும் இல்லையா. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம் இன்றைக்கு கவனிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் எடுத்து வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 6:5. பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது மனுஷுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்றம் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா. ஆண்டவர் வேதத்தில் அதுதான் சொல்றார், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. இந்த பூமியில அக்கிரமம் பெருகுவதற்கு என்ன ஒரு காரணம் இல்ல, பிசாசு. பிசாசு என்ன பண்ண, இருதயத்தில தீய காரியங்களை விதைத்து கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் இல்லையா. தோட்டக்காரன் என்ன செய்யறான், விதைய விதைக்கிறான் இல்லையா. ஆனா என்ன வருது, நல்ல விதையும் வருது, கெட்ட விதையும் வளர்ந்திருக்குது. பிசாசம் என்ன செய்யறான், நைட்ல நல்லா தூங்கும் பொழுது கொண்டு வந்து அதை விதைச்சிட்டு போயிடறான். இதுதான் சொல்லப்படுது. அங்க வாசிக்கும் பொழுது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் என்ன சொல்றது, இருதயத்துடைய நினைவுகளுடைய தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்குது. கவனிக்கணும் இல்லையா. இருதயத்துடைய தோற்றம் எல்லாம் நித்தம் எப்படி இருக்குதாமா, பொல்லாததா இருக்கிறது. அதனால தான் சொன்ன அந்த இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். இருதயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் வாழணும். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருந்தார், நல்லவரா இருக்கிறார் இல்லையா. இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும், மாசு இல்லாததா இருக்க வேண்டும் இல்லையா, குறையில்லாததா இருக்க வேண்டும், தீயதை சிந்திக்காததா இருக்க வேண்டும் இல்லையா. இருதயத்தை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல வாசிக்கும் போது சொல்லுகிறார், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. யார் பார்க்கிறார் இல்லையா, மனுஷனோ நம்முடைய முகத்தை தான் பார்ப்பான். ஆனா கர்த்தரோ நம்முடைய உள்ளத்தை இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறது. உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். உள்ளத்துடைய காரியம் எப்படிப்பட்டதாக நித்தமும் பொல்லாததா இருக்குது. மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் மிகவும் மோசமான ஒரு சூழல் இருக்குது. எதை சிந்திக்கிறான் என்று சொல்லி கவனிக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்கிறான், மற்றவர்களுக்கு தீமை செய்கிற காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை தான் முதலாக அவன் செய்ய என்ன செய்கிறான், முயற்சி எடுக்கிறதை நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டும் இல்லையா. எதை ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை தான் நான் முதலாவது நான் செய்வேன் என்று சொல்லி தீர்மானிக்கிற இருதயமாக மாறி போகிறது இல்லையா. இதனால தான் ஆண்டவர் சொல்ல, மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எதிலே நம்முடைய வாழ்க்கையை அழிந்து போகிறது என்று சொல்லும் பொழுது கவனிக்கணும் இல்லையா. நம்முடைய இருதயத்தை தேவன் நம்ம இருதயத்தை குறித்து தான் பேசுகிறார். அதனால தான் சொல், கர்த்தர் நீ என்ன பாவம் செஞ்சிருக்கிற, எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்க சாமுவேல் பேசுறார். ஆனாலும் முழு இருதயத்தோட கர்த்தர் நீ என்ன செய்ய வேண்டும், சேவிக்க வேண்டும். ஆனா நீங்க சேவிக்கிற ஒரு எண்ணமே இங்க இல்ல, நம்ம கிட்ட இல்ல. நம்முடைய இருதயத்துடைய நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கா, நித்தமும் பொல்லாததா இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்குது. ஒரு சீர்கேடான ஒரு காரியத்தை சந்திக்கிறோம். இருதயம் எதை சிந்திக்கிறது என்று சொன்னால், தான் இருதயம் விரும்பினதை செய்ய வேண்டும் இல்லையா, நான் நினைத்ததை செய்ய வேண்டும், என்னுடைய இருதயம் ஆசைப்பட்டது, என்னுடைய உள்ளம் ஆசைப்பட்டதை நான் செய்து முடிக்க வேண்டும். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்படும். அப்போ மனுஷனுடைய தோற்றமெல்லாம் நித்தமும் எப்படி இருக்கு, நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் பார்க்க. படைச்சவர் தான் பார்க்கிறாரு. யாரு பார்க்கிறாரு, நம்மளை படைச்சவர் தான் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். எப்படி அந்த இருதயம் சீர்கெட்டு போனது இல்லையா, எப்படி அந்த இருதயம் சீர்கெட்டு போயிருக்கிறது, ஆண்டோட சமூகத்தில் அதைதான் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, படைக்கும் பொழுது எல்லாம் நல்லது என்று சொல்லி கண்டார். என்னது, படைக்கும் பொழுது எல்லாம் நன்மை என்று சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கண்டார். ஆனா என்னைக்கு ஆண்டவர் ஒரு சட்ட திட்டத்தை ஆதாம் ஏவாளுக்கு வைத்தாரோ, பிசாசு எங்க வந்துட்டான், உள்ள வந்துட்டான். அந்த ஸ்திரீனுடைய இருதயத்தை என்ன செய்யறான், அப்படியே மாத்தி, உள்ளத்தை மாத்தி, சிந்தனையை மாத்தி, எல்லாம் மாத்தி,
நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சாக மாட்டீங்க, நீங்க தேவர்களை போல ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அநேக காரியங்களை ஆசீர்வாதத்தை காட்டி அந்த இருதயத்தை என்ன செய்யறான், பிடிக்கிறான் இல்லையா. இருதயத்தை பிடிச்ச உடனே ஆண்டோடைய வார்த்தையை என்ன செய்யறாங்க, மீறுறாங்க. அன்னையிலிருந்து இருதயமானது என்ன செய்கிறது, மாறுபாடாய் மாறி போகிறது இல்லையா. தானே சிந்திக்கிறான், தானே யோசிக்கிறான், பொல்லாத காரியம் என்ன செய்யறது, இருதயத்திலே ஆட்கொள்ளுகிறது. இதுதான் ஆண்டவர் சொல்றார். அதனால யோபு ஆண்டவர் பாருங்க, யோபுக்கு பாருங்க, பிசாசு போய் எங்க சொல்றான், ஆண்டவர் பத்தி, ஆண்டவர் கிட்ட போய் யோபுவை பத்தி பிசாசு சொல்றான் இல்லையா. அவனை மேல கண்ணு வச்சிருக்கிறேன், ஆண்டவர் கேட்கிற, நீ அவன் மேல கண்ணு வச்சுட்டியா, என் தாசனாகிய யோபின் மீது கண் வைத்தாயோ அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா. பிசாசு போய் கேட்கிறான், ஆண்டவரே என்ன சொல்றாங்க, அவனுடைய ஆஸ்தியெல்லாம் நீங்க அழிச்சிட்டீங்கன்னா அவன் உங்களை என்ன செஞ்சிருவான், மறுதளிச்சிருவான் இல்லையா. அவனுக்கு உண்டானதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்களா, அவனை மறுதளிச்சிருவான், அந்த இருதயத்துல உங்களை விட்டு என்ன செஞ்சிருவான், எடுத்து போட்டுருவான். ஆனா யோபு தான் ஜெயிக்கிறான். இந்த வேதத்துல யோபு மாதிரி யாருமே ஜெயிக்கல இல்லையா. வாசிக்கலாம் யோபின் புத்தகம் 1:5. இது ஒரு சின்ன ஒரு பாகமாகத்தான் நாம் சந்திக்க போகிறோம். 1:5 நாம் வாசிக்கும் பொழுது, யோபு 1:5 வாசிக்கலாம். விருந்து செய்கிற அவர்களுடைய நாள்முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி என்ன சொல்றாரு பாருங்க. யோபுடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது, அவன் வாழ்க்கை முழுவதும் பெரிய ஐஸ்வர்ய சம்பதனா இருக்கிறான் இல்லையா. ஒரு மேன்மையான ஒரு சூழலில் அவர் இருக்கிறாரு. ஆனாலும் யோபுடைய காரியம் எங்க இருக்கு தெரியுமா, என்னுடைய பிள்ளைகள் இருதயத்தில் எப்படியாவது ஆண்டவர் ஏதாவது ஒரு விஷயத்துல தூஷித்திருப்பாங்களோ என்று சொல்லி கவலைப்படுகிறான். அப்பா கவலைப்படுறாரு தன் பிள்ளைகளுடைய இருதயத்தை இல்லையா. ஆனா அந்த ஒரு இருதயத்தை யோபு பாருங்க நல்லா கவனிக்கணும். அவங்க பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சாரு, தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் அவங்க சுத்திகரிச்சாரு இல்லையா. அவங்க இருதயத்தை எல்லாம் சுத்திகரிச்சாரு. அதுக்கப்புறம் தான் பிசாசுடைய பிடியில சிக்கி என்ன செய்யறாங்க, எல்லாரும் அழிந்து போறாங்க. ஆனாலும் அவங்க பரிசுத்தமா எடுத்துக் கொள்ளப்பட்டாங்க. ஏன்னா யோபு அவங்களை கூட்டிட்டு போய் சபையில வச்சு என்ன செய்யற, சுத்திகரிக்கிறாங்க. பிள்ளைங்க எந்த ஒரு தவறு செஞ்சிருக்கூடாதுன்னு சொல்லி அவர் சுத்திகரிக்கிற பாருங்க. 1:5 வாசிக்கும் பொழுது, விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி, தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி என்ன செய்வாங்க, அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர் எல்லாருடைய இலக்கத்தின்படி சர்வாக தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் செய்து வருவான். என்னுடைய பிள்ளைங்க ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்துல இறுதித்துல ஆண்டவர் ஒருவேளை தூசித்து இருப்பாங்க, வேண்டாத காரியங்களை சிந்தித்து இருப்பாங்க. அதனால நான் என்ன செய்யறேன், யோபு பாருங்க எப்பொழுதும் என்ன செய்து கொண்ட, ஒவ்வொரு முறையும் அவன் செய்யறான் பாருங்க, சொல்லி அவரை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தும்படி அதிகாலமே எழுந்து எல்லாருடைய இலக்கத்தின்படி யோபு சர்வாக தன்மையை செலுத்துவான். இந்த பிரமா யோபு அந்நாட்டில் செய்து வந்தார். அவருடைய காலத்துல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் என்ன செஞ்சாரு, தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் சுத்திகரித்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறோம்? அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறோம்னு சொன்னா கஷ்டம் இல்லையா. நம்முடைய இருதயம் நித்தமும் பொல்லாததா இருக்கு, நினைவுகள் பொல்லாததா இருக்கு, நம்முடைய யோசனைகள் பொல்லாததா இருக்கு, எல்லாமே வித்தியாசமா இருக்குது. ஆனா கர்த்தர் பாருங்க இந்த இருதயத்தை தான் சீர்தூக்கி பார்க்கிறான் இல்லையா. ஆண்டவர் முழு இருதயத்தோடு சேவிங்கள் என்று சொல்றார் இல்லையா. முழு இருதயத்தோடு. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது, பொல்லாததா இருக்குது. ஆனால் தன்னுடைய தகப்பன் பாருங்க, யோபுடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்யறார், யோபு தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாரு, கொண்டு போய் சுத்திகரிக்கிறார். ஆணையத்துல வைத்து சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் இங்கே கவனிக்கிறோம். இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை எந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட கர்த்தரை என்ன செய்து விடக்கூடாது, துன்பப்படுத்தி யோசித்து வேண்டாத காரியங்கள் சிந்தித்து விடக்கூடாது. அதனால தான் அவருடைய நாட்களிலே அவர் என்ன செய்து கொண்டு வந்தார், யோபு சுத்திகரித்தார். தன்னுடைய பிள்ளைகளை சுத்திகரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதில் சங்கீதக்காரர் தாவீது கூட அதான் சொல்றாரு. 7ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், 7-9 இடத்துல வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 7-9 பாருங்க, தாவீது அழகா இங்கு சொல்லப்படுகிறார் பாருங்க, வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். துன்மார்க்குடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும்,
நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதியுள்ளவராய் இருக்கிற தேவரீர். பாருங்க என்ன சொல்றாராமா, நீதி உள்ளவராய் இருக்கிற. அப்போ ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு சின்ன அளவுல கூட கர்த்தருடைய இருதயம் என்ன ஆனதுல சஞ்சலப்பட்டு போனது, வருத்தப்பட்டு போனதுல, வேதனை அடைகிறார் நம்மை குறித்து இல்லையா? நம்மளை குறிச்சு ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் அவர் व्यसனப்படுகிற ஆண்டவர் தான் இருக்கிறாரு. ஆனா அவருடைய இருதயமானது எப்படிப்பட்டதா இருக்குது இல்லையா? அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன் தான் இல்லையா? வித்தியாசம் இல்லாதபடி நமக்கு உதவி செய்கிற தேவன் இல்லையா? ஏற்ற தாழ்வுகளை பார்க்கிற தேவன் இல்ல, பாவ சாபத்தை பார்க்கிற தேவன் இல்ல, நம்முடைய குறைகளை பார்க்கிற தேவன் இல்ல. அவர் சொல்ற நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளத்திரைகளையும் சோதித்தருகிறவர். அல்லேலூயா. தாவீதுக்கு அதனால தான் சொல்றாரு, இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் என்ன செய்றாரு? சோதி தருகிறவர். கர்த்தர் பாருங்க இருதயம் தான் எப்படிப்பட்டது என்று சொல்லி ஒரு மனிதனுடைய மெமரி ஃபுல்லாமே இருதயத்துல தான் இருக்கு இல்லையா? அதனால தான் ஆண்டவர் உள்ளத்தை தான், உள்ளம் தான் பரிசுத்தமா இருக்கு. உள்ளம் பரிசுத்தமா இருந்தால் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? தொழுது கொள்ள முடியும், ஆராதிக்க முடியும், துதிக்க முடியும். அதனால தான் சொல்ற நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்தரிகளையும் சோதித்து தருகிறவர். தாவீது அதனால தான் சொல்றாரு, வேதம் நமக்கு சொல்கிறது, அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் அன்பு கூற வேண்டும் இல்லையா? அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய கட்டளையா இருக்கு. இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சூழ்நிலையில இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் காட். இது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அதிலே பாருங்க தாவீது 17:13 வாசிக்கும் அங்கே சொல்லுகிறார். 17:13 எடுத்து வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 17:3. நீர் என் இருதயத்தை சொல்லுகிறார் தாவீது பாருங்க, சூப்பரா பேசுறார் இல்லையா? அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்ன செய்யணுமா? ராக்காலத்தில் அதை விசாரிக்க வேண்டும். என்ன சொல்றாரு? நீர் என் இருதயத்தை பரிசோதித்து. முதல்ல என் இருதயத்தை கவனிங்க ஆண்டவர். அவன் உடம்ப பாருங்க, என் கைய பாருங்க, என் காலை பாருங்க, என் கண்ணை பாருங்க, என் மூக்க பாருங்கன்னு சொல்லல. அவர் சொல்லுகிற காரியம் என் இருதயத்தை என்ன சொல்றாரு? என்னுடைய இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து. அல்லேலூயா. என்ன செய்யுங்கப்பா? என்ன சோதித்து பாருங்க, என்ன பரிசோதித்து பாருங்க. என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? கர்த்தருக்கு விரோதமா நான் தீங்கு நினைத்தேனா? என் ஆண்டவருக்கு விரோதமா நான் இருக்கிறேனா? என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்குது? என் கர்த்தருடைய நாமத்தை துதிக்காதபடி என்னுடைய இருதயம் இருக்கிறதா? கர்த்தரை உயர்த்தி பார்க்காதபடி என்னுடைய இருதயம் இருக்கிறதா? கர்த்தர் தங்க கூடாதபடி என்னுடைய இருதயம் இருக்கிறதா? என்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பாவத்தில் இருக்கிறதா, சாபத்தில் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். என்னன்னு சொல்லி என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்திலே அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது எப்படி சொல்றார் பாருங்க, என்னுடைய இருதயத்தை பாருங்க ஆண்டவரே, சோதித்து பாருங்க, உள்ளந்திரைகளை பாருங்க ஆண்டவரே, ஒண்ணு இல்லைனா இல்ல. அவர் சொல்றார், புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறேன், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஹல்லேலூயா. அப்போ இருதயம் தூய்மையா அடைய வேண்டும், நம்முடைய வாய் மீறக்கூடாது இல்லையா? வாய் மீறக்கூடாது. யாரெல்லாம் நம்மளை கடிந்து கொள்றாங்களோ, யாரெல்லாம் நம்மளை உரிமை பாராட்டி நம்ம கூட பேசுறாங்களோ அவங்க கூட தான் நம்ம இருக்கணும் இல்லையா? எங்க சிச்சிக்கிறாங்களோ அவங்க கூட தான் நம்ம இருக்கணும். அவங்க திட்டாங்க நம்ம ஓடிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிடும்? சுத்தமா போயிடும். அதனாலதான் சொல்றேன், என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் இதை விசாரித்தேன், புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதீர்கள். தாவீது தன்னுடைய இருதயத்தை அப்படி சொல்றான் இல்ல. ஆனா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? இன்னைக்கு நாம் சோதிக்க வேண்டும். இந்த இருதயம், இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு இருதயம், ஆர்ட் இல்லையா? நம்முடைய ஆர்ட் இல்லையா? ஆண்டவர் ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை துடிக்குது. 1,00,000 தடவை நம்ம ஆண்டவர் அந்த சத்தத்தை வைத்திருக்காங்க, துடித்து கொண்டே இருக்குது இல்லையா ஆண்டவர். ஆனா அந்த இருதயத்தை நம்ம ஆண்டவருக்கு எந்த விதத்துல நாம படைத்திருக்கிறோம், இதைதான் கவனிக்கணும். பாருங்க, நீதிமொழிகள்ல வாசிக்கும் பொழுது அங்கே அழகாய் சொல்லப்படுகிறது. நீதிமொழியின் புஸ்தகம் எடுத்து வாசிக்கலாம். 11:20 எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:20 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. மாறுபாடான இருதயமுடையவர்கள் என்ன சொல்றாரு? தாவீது சொல்றாரு, என் இருதயங்களை உள்ளந்திரையும் சோதித்து அறிந்து பாரும் என்று சொல்றார். ஆனா நீங்க சாலமோன் தகப்பன் அப்படி சொல்லுகிறார், தன்னுடைய பிள்ளை இப்படி சொல்லுகிறார். சாலமோன் சொல்லுகிற காரியம் வாசிக்கலாம்.
அருவருப்பானவர்கள். நீதிமொழியின் புத்தகம் 11:20 மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். 2 இருதயம் இல்ல. இன்னைக்கு நாங்க நம்முடைய சமூகத்துல நிறைய பேரு படுக ஜனங்கள் வர்றாங்க, புறச்சாதிகள் நிறைய பேர் வராங்க, வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு தெரியுமா? 6 மணிக்கு இருட்டான உடனே, யாருக்கு தெரியாம, சமுதாயத்துக்கு தெரியாம இல்லையா, வந்து ஜெபம் பண்ணி போவாங்க. ஆனா அவங்க ஊர்ல போனோம்னா அட்டிக்குள்ள போய் என்ன செய்வாங்க, அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நாங்க உண்மையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க இதுல இருப்பாங்க. ஆனா இங்க மாறுபாடான இருதயம், 2 மனசு இல்லையா. இருதயம் எப்படிப்பட்டிருக்க? கருக்குள்ளதும் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கு. அதனாலதான் சொல்றாரு பாருங்க, அவர் சொல்ற மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பான. மாறுபாடா இருக்கிற பாவத்தை பார்த்தோம்னா அங்க ஓடிடுறோம் இல்லையா, நன்மையை பார்த்தோம்னா இங்க ஓடிடுறோம். நீதிமானை போல நம்ம என்ன செய்யறோம்? சபைகளுக்கு முன்பாக நம்ம காண்பித்துக் கொள்கிறோம். மற்ற சேனலுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம தான் யோகியமானவர்களை போல நம்ம காண்பித்துக் கொள்கிற இருதயம் இல்லையா. பாவம் செய்கிற இடத்துல பார்த்தா யாருக்கு தெரியாம நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? அப்படியே பாவத்துக்கூட அப்படியே பின்னி பிணைஞ்சி அங்க ஓடிடுது. திடீர்னு என்ன செய்யறோம்? ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்து ஒரு ஆராதனை நடத்துறான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, நம்மள மாதிரி யாருமே என்ன செய்ய மாட்டோம், பரிசுத்தவான்களா இருக்க மாட்டோம், காண்பிச்சுக்குவோம். அப்படி நம்ம உண்மையுள்ள சனன்னு சொல்லி பயங்கரமா ஆராதித்து பாடி அன்னை பாசைகளை பேசி நம்ம என்ன செய்வோம்? பயங்கரமா இருப்போம் இல்லையா. இருதயம் மாறுபாடான உள்ள இருதயம். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அவருக்கு என்னவா இருக்குமா? கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் யாரு? மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள். உத்தமமா இருக்கத்தாரோ அவருக்கு பிரியமான, உண்மையா இருக்கிறவர்கள் அவருக்கு பிரியமா இருப்பார்கள் என்று சொல்லி அதே நீதிமொழியின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாமே. 23ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐஸ்வரியவான் 23 வாசிக்கலாம். 7லிருந்து வாசிக்கலாம். 7 வாசிக்கலாம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். என்ன சொல்றாங்க? ஒரு இருதயம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்தாச்சா எல்லாரும்? நீதிமொழியின் புத்தகம் 23:7 எடுத்து வச்சுக்கோங்க, வாசிக்கலாம். இப்ப வாசிக்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய இருதயத்துடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அவன் வாழ்க்கை இருக்கும். நம்ம சந்தோஷமா நல்ல காரியங்களை நினைச்சிட்டு இருந்தாலும் எல்லாமே என்ன செய்யும்? நல்லதாவே நடக்கும். யோபு அதனால இருதயத்துல பயந்து அஞ்சிட்டே இருந்தான். ஒரு காரியத்தை குறிச்சு பயந்துட்டே இருந்தார். அந்த காரியம் என்னாச்சு? நடந்துச்சு இல்லையா. அவன் மாட்டினான், அவன் பிசாசு பிடியில சிக்கிட்டான், எல்லாமே அழிஞ்சு போச்சு. பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள் இல்லையா. 10 பிள்ளைகள் இல்லையா, எல்லாம் மரித்து போனார்கள். பொண்டாட்டி வந்து மறிச்சு அவன் யோபுவை பார்த்து சொல்ல, தூஷித்த ஆண்டவர் விடுன்னு சொல்லி அத்தனை பிரச்சனையை சந்தித்தான் இல்லையா. ஆனால் இங்கு சொல்லுகிறார் பாருங்க, அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பான பண்ணும் என்று அவன் முன்னோடு சொன்னாலும் அவன் இருதயம் முன்னோடு இராது. வாங்க 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 வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க, வாங்க வீட்டுக்கு வாங்க, எப்போ வந்து இப்பதான் வாங்க 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 சாப்பிடுங்க, டீ கொடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் நம்ம கூட என்ன செய்யறாது? ஒத்தே வரா, அன்பே இருக்காது. உண்மையான ஒரு அன்பு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. இருதயத்தை, அதனால தாவீது சொல்ற, என் இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது கவனிங்க ஆண்டவரே, உள்ளந்தரிகளை சோதித்து பாரும் ஆண்டவரே அவன் சொல்றான். நம்மளால சொல்ல முடியுமா? எவ்வளவு இருமாப்பா இருக்கிறோம், எவ்வளவு மாற்றத்துக்குள்ளாக, எவ்வளவு வேதனைக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. புசியும் பானம் பண்ணு என்று அவன் உன்னோடு சொன்னாலும் அவன் இருதயம் முன்னோடுகிறான். அப்ப இப்படிப்பட்ட இருதயம் பாருங்க, அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் எப்படிப்பட்டிருக்கா அப்படியே அவன் இருப்பான். இருதயம் எப்படி சிந்திக்கிறதோ அப்படியே இருக்கு. புசியும் குடியும் என்று சொல்லுவான், ஆனா அவன் இருதயம் நம்ம கூட சேராது. அதுதான் சொல்ற. 15 வாசிங்க, அதுல 15 வாசிக்கலாம். என் மகனே, உன்னுடைய இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்ன சொன்னாரு? என்னிலே என் இருதயம் மகிழும். அப்ப என்னிலே இருதயம் மகிழும் சொன்னா உன்னுடைய இருதயத்தை ஆண்டோட இருதயத்தை போல ஆண்டவர் பாவிக்கிறார், அதாவது நேசிக்கிறார். அப்ப உன்னுடைய இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லையா. ஆண்டவர் ஒரே செகண்ட் தாமதிக்கவே மாட்டார். நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்க்கை மொத்தம் சுத்தமா இருந்துச்சு. அதனாலதான் சொல்றாரு தானியேல் சொல்ற, என் உள்ளத்தை, என் சரீரத்தை பாருங்க இல்லையா, என் உள்ளத்தரிகளை பாருங்க, கண்ணை பாருங்க, மூக்க பாருங்க, காலை பாருங்க, கையை பாருங்க சொல்லல, இருதயத்தை சொல்லுகிறார்.
இந்த இடத்துல அதுதான் அவர் சொல்கிறார், என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். ஆண்டவர் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதபடி ஆண்டவர் ஓடி வந்துருவார் உன்னை பிடிக்கிறதுக்கு, உன்னை நேசிப்பதற்கு, உன்னை கட்டி அணைப்பதற்கு, உன் தேவையை சந்திப்பதற்கு, உன்னுடைய காரியங்களை விசாரிப்பதற்கு தேவன் உன்னை உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவருடைய இருதயம் அப்படிப்பட்டதா இருக்குது. அதுதான் விரும்புறார். என்னுடைய இருதயம் போல உங்களுடைய இருதயம் இருக்க வேண்டும். இதைதான் கர்த்தர் மகிழும்படியான காரியமாய் மாற்றும்படியாக அவர் நம்ம கிட்ட கேட்கிறார். இருதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. நன்மை செய்ய வேண்டும் இல்லையா? நன்மை செய்து பாட அனுபவிச்சா அது சந்தோஷம். கொடுக்கிற இருதயமா இருக்க வேண்டும் இல்லையா? எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயமா இருக்க, அன்பு செலுத்துகிற இருதயமா இருக்க வேண்டும். நாவுக்கும் இருதயத்துக்கும் சம்மதமே கிடையாது. அல்லேலூயா. நாவுக்கு இருதயத்துக்கும் சம்மதமே கிடையாது. ஆனா இருதயம் தான் முக்கியமானதா இருக்கு. அந்த இருதயம் நல்ல காரியங்களை பேசிக்கும்படியாக யோசித்தால், சிந்தித்தால், செயல்பட்டால் இல்லையா, உள்ள இருதயம் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வார்த்தைகள் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார். 19 வாசிங்க. அதிலே 19, என் மகனே நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து என்ன சொல்றாரு? உன் இருதயத்தை நடத்தணும். எங்க நடத்த சொல்றாரு? நல்ல வழியில ஞானம் வைத்து கேட்கணும். ஆண்டவர்கிட்ட புத்தியை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு நல்ல படிப்பை கொடுங்க, நல்ல ஆராதனை கொடுங்க, நல்ல பாடலை கொடுங்க, நல்ல புத்தியை கொடுங்க, நல்ல உள்ளத்தை கொடுங்கன்னு சொல்லி நீ என்ன கேட்கிறியோ அதை கர்த்தர் கொடுப்பார். அதனால சொல்லி, என் மகனே நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து. முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். இரண்டாவது ஞானம் அடையணும், புத்தி அடைய வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் அதை செய்ய வேண்டும், புத்தி அடைய வேண்டும். அதனால அவர் சொல்கிறார், ஞானம் அடைந்து புத்தி அடைய வேண்டும். உன் இருதயத்தை நல்ல வழியில நீ என்ன செய்ய? நடத்து. உன் இருதயத்தை நடத்தணும் நீ. அல்லேலூயா. தாவீது தன்னுடைய இருதயத்தை நடத்தினார். அதனால தான் சொல்றேன், என்ன சோதிச்சு பாருங்க. ஒன்றுமில்லாத இருந்தும், அல்லேலூயா, இதைதான் பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து அறிய வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது சொல்லி நாம் அறிய வேண்டும். கர்த்தர் அறிய வேண்டும். நாம் நல்ல வழியிலே நடத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். நமக்கு யாராவது உதவி செய்யறாங்களா, நல்ல வழியில போன்னு சொல்லி கூப்பிடுறாங்களா, அவங்களுக்கு சார்ந்து என்ன செஞ்சிடணும்? ஓடி போயிடும். அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், அவங்க கூட ஐக்கியத்தை வச்சுக்கணும், அவங்க கூட வாழ்க்கையை வச்சுக்கணும். அவங்க தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? ஓடு. ஞானம் அடைய வேண்டும். இருதயமானது ஞானம். 26 வாசிங்க. அதுல 26 வாசிங்க. பாருங்க, எல்லா இடத்துல என்ன சொல்றாங்க? என் மகனே. என்ன சொல்றாரு? இப்ப என்ன கேட்கிறாரு ஆண்டவர்? உன்னுடைய ஐஸ்வர்யத்தை கேட்டாரா இல்லையா? உன்னுடைய சொந்த சுகத்தை கேட்கிறாரா? உன் குடும்பத்தை கேட்கிறாரா? என்னதை கேட்கிறாரு இல்லையா? ஆண்டவர் கேட்கிறது ஒன்னே ஒண்ணு. எல்லாம் நல்லா கவனிச்சுங்க. உங்க வாழ்க்கையில இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். அவர் சொல்றாரு, என் மகனே சொல்லி கூப்பிடுறாரு. என்னன்னு கூப்பிடுறாரு? என் மகனே, என் மகளே என்று சொல்லி கூப்பிடுறாரு. வேற உறவு வச்சு, வேற வார்த்தைகளை வச்சு நம்மளை அழைக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. என்ன சொல்றாரு? உன் இருதயத்தை எனக்கு தா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் விருப்பப்படுறது நம்ம சரீரத்தில் உன்னுடைய அழகு, உன்னுடைய மேக்கப்பு, உன்னுடைய கம்மல், உன்னுடைய பேண்ட், உன்னுடைய ஷர்ட், இதெல்லாம் ஆண்டவர் விரும்புறது இல்லை. அவர் கேட்கிற ஒரு காரியம், உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் மணிகளை நோக்குவதாக. அல்லேலூயா. நம்முடைய கண்களை என்ன செய்ய வேண்டுமா? என்னத்தை நோக்கணுமா? என் வழிகளை நோக்குவதாக. நமக்கு பார்வை ஒன்று இருந்தால் கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நோக்க வேண்டும். அவருடைய வழிகளை நோக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற அந்த வழிகளுக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்லுள்ளா இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் உன் இருதயத்தை தா. எதற்காக இந்த இருதயம்? எதற்காக இந்த இருதயத்துக்காக கர்த்தர் இயங்குகிறார். கர்த்தர் படைத்த இருதயம், அவருடைய சாயலில் உருவான இந்த இருதயம் இல்லையா? அந்த முகம், அந்த மனித சுவாபம், மனிதனுடைய சாயல் எல்லாம் தேவனுடைய சாயலில் உண்டானது இல்லையா? எதற்காக அந்த இருதயத்தை கேட்கிறார்னு சொன்னா, அந்த இருதயம் தூய்மையாக கர்த்தருடைய சமூகத்திலே சேர வேண்டும் இல்லையா? ஆண்டவர் அந்த உள்ளத்திலே தங்க வேண்டும். அந்த வீடு அழகாக தேவனுக்கு பிரியமான இருதயமான வீடாக இருக்க வேண்டும் இல்லையா? வேற யாரும் அதுல வந்து தங்கி இருக்க கூடாது. அந்த இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா இருக்க வேண்டும். பிசாசு தங்கி விட கூடாது. அல்லேலூயா. பிசாசு என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த இருதயத்துல தங்கிடக்கூடாது. ஆண்டவர் தான் அந்த இருதயத்தில் தங்கணும். ஆண்டவர் தான் அந்த உள்ளத்துக்கு சொந்தமானவர். அது அவருடையதா இருக்குது. யார் படைத்தார்? நம்மை கர்த்தர் இல்லையா? ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். இருதயத்தை அந்த ஆசீர்வாத சுவாசம் கொடுக்கும் பொழுது அந்த இருதயத்துக்கு என்ன வருது? ஜீவன் வருது இல்லையா?
அதனாலதான் அது நான் கொடுத்தது எனக்கு திருப்பி சுத்தமா கொடு. கர்த்தர் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு? இருதயத்தை சுத்தமா கொடுத்தார். ஆண்டோட இருதயமும் சுத்தமா இருக்கு. அததான் ஆண்டு கேட்கிற, என்னோட இருதயத்தை நீ நல்லபடியா நீ கொடுத்து விடு என்று சொல்லி நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் 17ஆம் வசனம் வாசிங்க. 24:17 எடுத்து வாசிங்க. 24 உன் சத்துரு பாருங்க, ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க, உன் இருதயம் கேடுள்ளதா மாறிவிடக் கூடாது. உன் இருதயத்தை எனக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா? ஒரு சின்ன சின்ன காரியத்தை நம்ம இதை பார்க்கிறோம். முழுமையா நம்ம பார்க்க முடியாது. எல்லா இருதயங்களை குறித்து பார்க்கணும்னா வருஷ கணக்கில் போயிட்டு இருக்கும். இருதயத்தை குறித்து பேசுறான். ஆனா நீங்க சொல்லுகிற பாருங்க, அவர் சொல்லும் பொழுது உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாது. என்ன சொல்றாரு? நம்ம யாராச்சும் திட்டிட்டு இருப்போம் இல்லையா, நமக்கு ஏதாவது விரோதமா ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்க திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆகி அடிப்பட்டோ ஏதாவது இழப்பாச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அப்படிதான் வேணும், அவனுக்கு அப்படிதான் வேணும், அப்படிதான் வேணும் இல்லையா? நம்ம என்ன செய்வோம்? அப்படியே போட்டு நாசமா போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீமையாச்சுன்னா நம்ம இறுதி என்ன ஆகும்? பயங்கர சந்தோஷமா. அதனால தான் அவர் சொல்றாரு, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் கடிக்கூடாது இருப்பதாக. யாராவது உன்னுடைய சத்துரு, உனக்கு விரோதிகள் யாராவது விழுந்து போயிட்டானா அவனை குறிச்சு நீ என்ன செய்யாத? கடிக்கூடாத, சந்தோஷப்படாத. உன் இருதயம் ஜாக்கிரதையா இருக்கட்டும். உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஏனென்று சொன்னால் அந்த இருதயமானது கெட்டு போகக்கூடாது, கெட்ட காரியங்களை சிந்தித்திருக்க கூடாது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை சிந்திக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவர் கேட்க அந்த இருதயத்தை நம்மளால கொடுக்க முடியும். அல்லேலூயா. தீமையான காரியங்களை, தீமையான சிந்தனைகளை நம்முடைய இருதயமானது கடந்து செல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, நீ சத்துரு விழும்பொழுது கூட, தாவீது அதனாலதான் சொன்னார், முதல்ல நம்ம படிச்சு, என் உள்ளந்திரியங்களை சோதித்து பாரு மாட்டார், ஒன்றுமில்லாது இருக்க வேண்டும். அதனாலதான் தாவீது, ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், எனக்கு இவன் பிரியமானவன், எனக்கு இவன் பிரியமானவன். எதனால? அவர் சொல்றார், தாவீது பாவம் செய்யாமல் இல்லை இல்லையா? தாவீது என்ன செஞ்சிருக்கிறாரு? பாவம் செஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் கர்த்தரை விட்டு அவர் என்ன செய்யல? விலகல. அதனாலதான் சாமுவேல் சொன்னா, நீ என்ன தவறு செஞ்ச, என்ன பண்ணீங்களோ எது தெரியாது, ஆனா கர்த்தரை மாத்திரம் நீங்க என்ன செய்யுங்க? முழு இருதயத்தோடு சேவிக்க வேண்டும். என்ன சொல்றாரு? முழு இருதயத்தோடு சேவிக்க வேண்டும். நீங்க வாசிக்கும் பொழுது அந்த இருதயம் ஒரு சத்துரு விழுந்தா கூட அதனால ஒரு தீட்டா இருக்கக்கூடாது, ஒரு கலங்கத்தோட அந்த இருதயம் இருக்கக்கூடாது. ஐயோ, என் சத்துரு விழுகிறதை நான் கண்டே சந்தோஷம் அடைஞ்சேன்னு சொல்லி அந்த இருதயம் என்ன செய்ய? குற்றமாய் போய்விடக்கூடாது, குற்றமாய் போய்விடக்கூடாது. அதனாலதான் சொல்ல, சத்துரு விழும்போது நீ அதை பார்த்து சந்தோஷம் அடைய. எப்படி அழகா சொல்லி தராரு இல்லையா ஆண்டவர் இல்லையா? அவங்க எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. உன் சத்துருவா இருந்த கூட நீ அவனை என்ன செய்ய? நேசி. உன் இருதயத்துல இடம் கொடு. உன் இருதயத்துல அதனால நீ சந்தோஷப்படாத. அவன் விழும்போது இல்லையா, அவன் முறிந்து விழுகும் பொழுது நீ அவனை குறித்து சந்தோஷப்படாத. சங்கீதத்தின் புத்தகத்துல 14 எடுத்து வாசிக்கலாம். 14:1 எடுத்து வாசிக்கும் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க. சங்கீதத்தின் புத்தகம் 14:1 எடுத்து வாசிக்கலாம். யாரு பாருங்க இருதயத்துல என்ன சொல்றாங்களாமா, அவங்க எவ்வளவு பாருங்க ஒரு கீழ்த்தரமான காரியங்களை இருதயத்தில் சிந்திக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் கவனிக்கிறார். தாவீது சொல்லுகிறார் இந்த இடத்துல இல்லையா, அவர் சொல்லுகிறார் பாருங்க, தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, இப்பேற்பட்ட இருதயம் எனக்கு வேண்டாம், தூய்மையான இருதயம் வேண்டும் இல்லையா, பரிசுத்தமான இருதயம் வேண்டும். உன் இருதயத்தை எனக்கு தான் மகனே சொல்லி சொல்றார். ஞானமான புத்தியான உன் இருதயத்தை நல்ல வழியில நடத்து. உன் சத்துரு விழும்போது அதை பார்த்து நீ சந்தோஷப்படாத. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். தேவன் இல்லை என்று. ஆனா மனுஷன் எப்படி இருக்கிறான்? தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன். அந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குதமா? மதிக்கெட்டவனுடைய இருதயம் தேவன் இல்லை என்பதுதான். ஆனா இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சத்துரு விழும் பொழுது, அல்லேலூயா, இதுதான் நம்ம ஆண்டவருக்கும் உலக மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் இல்ல. ஆண்டவர் சொல்லுவோம், சத்துரு விழும் பொழுது கூட நீ என்ன செய்யாத? பார்த்து சந்தோஷப்பட. மதிக்கெட்டவன் தான் சொல்லுவான் தேவன் இல்லை என்று சொல்லி தன் இருதயத்தில் என்ன சொல்லுவான்? சொல்லிக்கொண்டே இருப்பான். தேவன் இல்ல, தேவன் இல்ல, தேவன் இல்ல, கர்த்தர் இல்ல, பிதா இல்ல இல்லையா, உலகமே வருவாங்க. இன்னைக்கு வந்தாங்க ஜெபத்துக்கு அத்தனை பேரு.
இன்னைக்கு என்ன தெரியுமா, நான் ஒண்ணுமே செய்யல, கையெல்லாம் வைக்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கை வச்சேன். ஆனா ஊட்டி லவ்டேல இருந்து வந்திருந்தாங்க, ஜெபம் பண்ணேன். நான் சொன்னேன், இங்க இருந்து சொன்னேன், ஆவியானவரே உங்களுடைய வல்லமை அப்படியே புறப்படட்டுன்னு சொல்லி சும்மா கையை அடிச்சு அங்க போய் அடிச்சு டோர்ல போய் தொபீர்னு விழுந்துச்சு. யாரும் கேமரா வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒருத்தருமே இல்லை இல்லையா? இன்னைக்கு 4:30 தான் சாப்பாடு. எனக்கு எத்தனை மணிக்கு? 4:30 தான் சாப்பாடு. அப்போ கர்த்தருடைய வல்லமை என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது கவனிக்கணும் இல்லையா? அவர் சொல்கிறார் பாருங்க, தேவன் இல்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். 53ஆம் சங்கீதம் 1 எடுத்து வாசிக்கலாம். 53:1 எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரமாய் வாசிக்கலாம், முடிக்கலாம். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இறுதியில் சொல்கிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார், நன்மை செய்கிற ஒருவருமே. தாவீது இதைதான் சொல்லிக் கொண்டே இருக்கான். தேவன் இல்லை என்று மதிக்கெட தன் இறுதியில புத்தி உள்ளவன் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். அதனாலதான் நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது ஞானத்தை என்ன செய்யணும், கூப்பிட்டு நம்முடைய இருதயத்துல ஏத்திக்கணும். அப்புறம் தான் நம்ம இருதயத்தை என்ன செய்யணும், நல்ல வழியில நடத்தணும். இருதயத்தை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்துல காணிக்கையாக ஒப்பு கொடுத்தோம். இது நம்ம கிட்ட இல்ல, நம்ம இது என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டு கிட்ட ஒவ்வொரு மதிக்கேட இல்ல, அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிற நன்மை செய்கிறவன் ஒருவரும் இல்லை. நன்மை செஞ்சா யாருக்குமே பிடிக்கும். ஆராதனை பண்ணா இவங்க ஆராதிக்கிறாங்களா, இவங்க ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க இல்ல, அங்க போகாதீங்க, அங்க ஊழியத்துக்கு போகாதீங்க, இந்த சபைக்கு போகாது, அங்க போகாது, இங்க போகாதீங்கன்னு சொல்லி கொடுக்கறது யாரு? நம்முடைய இருதயம் தான் ஞானம் இல்லாத இருதயமா இருக்குது. வாசிக்கலாமா? எரேமியாவின் புத்தகம் ஒரு 4 வசனம் இருக்கு, நம்ம முடிச்சல. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 17:5 எடுத்து வாசிக்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசித்தீங்களா? எரேமியாவின் புத்தகம் 17:5 என்ன சொல்லப்படுகிறது? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. யார் மேல நம்பிக்கை வைக்க கூடாது? மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இல்லையா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. ரெண்டாவது என்ன சொல்றாரு? மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, மாம்சத்தை நான் தான் பலசாலின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அங்க சொல்லுகிறார், மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். யாரு? மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவரை விட்டு நீ விலகி போகணும்னு நீ நினைச்சீனா நீ சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. ஆண்டவரை எத்தனையோ பேர் நன்மைக்காக ஓடி வருவாங்க, நன்மை முடிஞ்சவங்க என்ன செய்வாங்க, விட்டுட்டு ஓடிடுவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரு? ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். யாக்கோபுல வாசிக்கும் பொழுது கடைசி பக்கத்துல எடுத்து வாசிக்க, வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கு முன்னாடி யாக்கோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3:14 எடுத்து வாசிக்கலாம். என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், என்ன சொல்றாரு? உங்கள் இருதயத்திலே கசப்பான, என்னது கசப்பான காரியம் இருதயத்திலே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது இல்லையா? வாசி. உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுங்கள். பாருங்க என்ன சொல்றாரு? உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை ஒவ்வொன்றா பிரிச்சிங்கன்னு வச்சுக்கீங்கள, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், இருதயத்தில் அதெல்லாம் வச்சு ஆண்டவருக்கு நம்ம அதை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆண்டவர் இருதயத்தை கேட்டுட்டு தான் இருப்பார், எப்பொழுதுமே கேட்பார். ஏன் அந்த இருதயம்? யாராவது ஒருவருடைய இருதயமாவது தூய்மையா இருக்காதா, சுத்தமுள்ளதா இருக்காதா, பரிசுத்தமோடு இருக்காதா, நான் வாசம் செய்கிற ஒரு இடமா இருக்காதா, நான் கையில ஏந்துகிற அந்த இருதயம், அந்த ஜீவன், அந்த மனுஷனுடைய தன்மைகள், அவருடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி பரிசுத்தம் உள்ளதா இருக்குமா இல்லையா என்று சொல்லி
ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். நம்மளால என்ன செய்யணும்? அந்த இருதயத்தை ஒரு நல்ல ஒரு கனியை போல நம்மளால அர்ப்பணிக்க முடியல. நல்ல ஒரு பாத்திரமாய் நம்மளால ஆண்டவருக்கு கொடுக்க முடியல. இருதயம் எப்படிப்பட்டதா? நித்தமும் பொல்லாததா இருக்கு. என்னென்ன இருக்குது பாத்தீங்க சொன்னீங்க. அவர் சொல்ல இருதய கசப்பு, வைராக்கியம். சண்டை போட்டுட்டோம்னா நம்ம பேசுறது இல்லை இல்ல. நீ கிறிஸ்தவங்க தான் நம்ம ஒருத்தர் பேசுறது இல்லை. சண்டை சச்சரவு இல்லையா? குடும்பத்துல உனக்கு விரோதமா எனக்கு, நான் விரோதமா உனக்கு, நமக்கு விரோதமா சகோதரர், அண்ணன், தம்பி எல்லாம் பொறாமையா சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். விரோதம், அப்புறம் என்ன செய்ய பொறாமை, இதெல்லாம் என்ன செய்ய சத்தியத்துக்கு விரோதமா என்ன செய்யறாங்க? பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்லக்கூடாது. அந்த இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா நம்மளால என்ன செய்யணும்? 4:8 அதுல வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? தேவனிடத்துல பைபிளுங்க, தேவனிடத்தில் சேருங்கள். அப்புறம் என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே என்ன சொல்றாரு? பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே. நல்லா கவனிங்க, 2 மனசு வேண்டாம் இல்லையா? முதல்ல என்ன வசனங்களை படிச்சு, இருமனம் உள்ளவர்கள் என்ன நிலையற்றவர்களா இருக்கிறாங்க. 2 மனசு, அங்க போலாமா இங்க போலாம். 2 எஜமானுக்கு நம்மளால வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒரு வேலை முடிச்சுட்டா இன்னொரு வேலைக்கு செய்ய முடியும் இல்லையா? இங்கேயோ காலையிலயோ அங்கேயோ ஓட முடியாது. 2 எஜமானுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? அதனாலதான் சொல்ற, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். என்ன சொல்றாரு? 2 மனசோட இருக்காரு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நீங்கள் பின்பற்றுங்கள். எலியா சொல்றாரு இல்லையா? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் அவன் சொல்றான். ஆனா இன்னைக்கு சேலஞ்ச் வைக்கிறேன். என் ஆண்டவர் யாரு சொல்லி நான் காட்டுறேன். உங்க ஆண்டவர் காட்டுன்னு சொல்லி சொல்றாரு. காலையிலிருந்து அந்த சொல்லி மத்தியான வேலை வரைக்கும் என்ன செய்யறாங்க? ஈட்டி எடுத்து குத்தி பாகால் தான் தெய்வம் சொல்லி கதறாங்க, கூத்தாடுறாங்க இல்லையா? காலைகளையும் மரக்கட்டைகளையும் தண்ணிகளையும் போட்டு அங்க என்ன செய்யறாங்க? உட்காந்து வானத்திலிருந்து அக்னி ஒரு சொல்லி பாக்குறாங்க, ஒண்ணுமே வரல. ஆனா நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் பாருங்க இல்லையா? எலியா போய் நிக்கிறாரு. காலையில சந்து சந்தா வெட்டி, மரக்கட்டைகளை வச்சு, கல்லுகளை வச்சு, தண்ணி ஊத்தி, வாய்க்கால் மாதிரி வெட்டி அது மேல வைக்கிறார். ஆண்டவரே கர்த்தாவை கேட்டிருந்தும் சொல்ற. வானத்திலிருந்து என்ன வந்தது? அக்னி வந்து பச்சிட்டு போட்டது. அப்போ ஒரே மனசு அவன் கேட்கிறான், கர்த்தர் தெய்வமானால் நீங்க கர்த்தரை செய்வீங்க இல்லையா? பாகால் தெய்வமான நீங்க பாவங்கள் நிரூபிச்சு காட்டுங்க. ஆனா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரே இருதயத்தோடு இருந்து என்ன செஞ்சாங்க? காரியத்தை செஞ்சாங்க. அதனாலதான் சொல்ல, இருமனம் உள்ளவர்கள் என்ன உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க. நம்ம இருதயத்தை நல்ல வழியில நடத்தணும். நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் போடணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? பேசிக்கிட்டே இருக்கணும், துதித்துக்கிட்டே இருக்கணும், மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நல்லவர் 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 சொல்லி ஆண்டோட மகிமைப்படுத்திக்கிட்டு. 1 பேதுரு எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். என்ன செய்றாரு? சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஒரு மேல நம்ம அன்பு செலுத்துறோம். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணும்? இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். நம்ம இருதயத்தை நம்ம சுத்திகரிக்கணும் இல்லையா? நம்ம சுத்திகரிக்கணும். என்னடா நம்ம குடும்பத்துல எல்லாத்துக்கும் நல்ல காரியம் நடக்குது, நமக்கு என்னடா ஒண்ணுமே நடக்க மாட்டேது, நம்ம வாழ்க்கை சரியா வருமா, நம்முடைய ஜீவன் கரெக்டா இருக்குமான்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்தா, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது, காணிக்கையாய் படைக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்துல வருகிற கூக்குரலை கர்த்தர் கவனிக்கிறார் இல்லையா? ஆண்டவர் தான் சொல்ல, என் மகனை உன் இருதயத்தை தான் இல்லையா? ஆண்டவர் சொல்ல, உன் இருதயத்தை எனக்கு கொடு, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் கண்டிப்பா நம்மை கவனிக்கிற தேவனா இருக்கிறார். அதிலே பாருங்க 3:4 எடுத்து வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 3:4 எடுத்து வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற, என்ன சொல்றாரு? அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும். நம்ம லிப்ஸ்டிக் போட்டோம்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல அழிஞ்சு போய். மை போட்டோம்னா கொஞ்ச நேரத்துல.
நல்லா பர்ஃப்யூம் எல்லாம் போட்டா, பொட்டு பவுடர் எல்லாம் போட்டா கொஞ்சம் நாள், கிரீம்ஸ் எல்லாம் போட்டா கொஞ்ச நாள் எல்லாமே போயிடும். ஆனா இங்க சொல்றாரு அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும். எது அலங்கரிக்க கூடியதா இருக்கிறாமா? சாந்தம். எது? சாந்தம் அலங்கரிக்க முடியும். அமைதலும் உள்ள அமைதல் உள்ள ஆவியாகி இருதயத்தில் என்ன சொல்றாரு? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. கவனிங்க, அதை வாசிங்க. அதுவே தேவனுடைய பார்வைக்கு விலையேறப்பட்டதா இருக்கிறோம். எது? அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக இருதயத்தில். சாந்தம் அமைதி இருக்கிற அந்த இருதயம் தான் ஆண்டவருக்கு எப்படி இருக்குதாமா? அலங்காரமா இருக்கிறது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. எது? விலையேற பெற்றதா இருக்கிற அமைதலும் சாந்தமும். இதுதான் கர்த்தர் சொல்லு. அப்ப இந்த இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். மத்தேயு லாஸ்ட் வசனத்தை நான் வாசிக்கலாம். மத்தேயு 5:8 எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 5:8 எடுத்து வாசிக்கலாம். பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். எப்படி பேசுகிறார்ன்றதை கவனிக்கணும். இருதயத்தில் என்ன சொல்றாரு? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன சொல்றாரு? இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். இருதயம் மாத்திரம் சுத்தமா இருந்துச்சுன்னா அவங்க தான் கொடுத்து வச்ச ஜனங்கள். அப்ப இந்த இருதயத்தை நம்ம எப்படி பாதுகாக்க வேண்டும் இல்லையா? அது அழகாக பேணி கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு படைக்கக்கூடிய காணிக்கை அல்லவா? நாம் படைக்கிற எல்லா காணிக்கையிலும் தேவனுடைய இருதயம், நம்முடைய இருதயம் தேவனுடைய கரத்துல போகுது இல்லையா? அதுதான் பெரிய விலையேற பெற்றதா இருக்கு. நம்முடைய இருதயம் எங்க போகுதுன்னா சர்வத்தையும் படைத்த ஜீவனுள்ள தேவனுடைய கரத்துல போய் நிக்க போகிறது இல்லையா? அவர் கேட்கிற உன் இருதயத்தை எனக்கு தான். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் சொல்லும் பொழுது அங்க வாசிக்கிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்ற இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. தரிசிப்பாங்க. அப்படியே பேதுரு யோவான் எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் மலையில ஏற்றி கொண்டு போனார் இல்லையா? அங்க போன சாமுவேல் மோசே இவெல்லாம் யாரோ வராங்க. ஆண்டவர் சொல்ல எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. மறுரூபமாகிறார் ஆண்டவர், மறுரூபமாகிறார். அப்படியே அவர் பார்த்து சொல்ல, ஆண்டவர் உமக்கு ஒரு கூடாரம் எங்களுக்கு ஒரு கூடாரம் சொல்லி பயந்து போய் சொல்றாங்க இல்லையா? பயந்து போயிட்டு இருக்கிறாங்க. மறுரூபம். அப்படியே பயப்படுறாங்க. சத்தம். மரித்து போனவர்கள் அங்க வந்து நிக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் நிக்கிறாங்க. அதை பார்த்தவங்க அவங்களுக்கு ஒரு பயம். அதனாலதான் சொல்றாங்க இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள் இல்லையா? எலியா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? எலியா உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். ரதங்களில் அப்படியே காற்றில் அப்படியே கொண்டு போயிட்டார். அப்போ எலியாவோட இருதயம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? அல்லேலூயா இல்லையா? ஆண்டவர் வந்து மனு குலத்திலே ஆதாமை கூட என்ன செய்யல? ஆண்டவரே தன்னுடைய முதல் படைப்பு யாரு? ஆதாம். தேவனுடைய படைப்புலயே முதல் படைப்பு என்ன படைக்கிறாரு? ஆதாமை இல்லையா? ஒரு மதிப்பு மிக்க ஒரு மனிதனை படைக்கிறாரு. ஆனா அவரை கூட அவங்க என்ன செய்யல? எடுத்துக்கொள்ளல. ஆனா எலியாவை கர்த்தர் என்ன செஞ்சாரு? உயிரோடு கூட எடுத்தார். அப்ப எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? எப்படி ஆண்டுக்குள்ள அவள் ஐக்கியமா இருக்கு? அதனாலதான் சொல்ல இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார். இன்னைக்கு செய்தி ஆண்டவர் கொடுத்துருக்கோம். நம்முடைய தேவன், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் இல்லையா? யோபுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா? ஆனாலும் எல்லாவற்றிலும் தைரியமா இருந்தாரு. ஆனா என்னுடைய இறுதியை பத்தி எனக்கு தெரியும். ஆனா என் பிள்ளைங்களை எந்த விதத்திலாவது கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாங்க? இருதயத்துல ஏதாவது ஒரு விதத்துல வருத்தப்படுத்திப்பீங்களான்னு சொல்லி அவங்களை சுத்திகரிக்கிறார் இல்லையா? தாவீது சொல்றாரு, என் இருதயத்தை உள்ளதில் ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. எரேமியாவும் சொல்றாரு இல்ல? எல்லாரும் சொல்றாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றாங்க. பவுல் அழகா அத்தனை காரியங்களையும் சொல்றாரு. நீதிமொழிகள் சாலமோன் சொல்றாரு, எல்லா காரியங்களும் சொல்றாங்க. என் மகனை என் இருதயத்தை தான், ஆனா என்னோட இருதயம் நான் கொடுக்க வேண்டும். நான் கொடுக்கிற ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுக்கிறதுல எல்லாவற்றிலும் விலை உயர்ந்தது எது என்று சொன்னால் என்னுடைய இருதயம் தான். எதுக்குதான் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார்?
வாசப்படியில் நின்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன். மழை அடித்தாலும், வெயில் அடித்தாலும், புயல் அடித்தாலும், இல்லையா, என்ன அடித்தாலும் சரி, ஆண்டவர் வாசப்படியில் நின்று தட்டுகிறார். எதற்காக? என்னைக்காச்சும் நம்ம வாசலை திறப்போம், அந்த இருதயத்துக்குள்ள நம்ம ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி ஆண்டவர் உள்ள வந்து தங்கணும்னு சொல்லி. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னார், இருதயத்திலே சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார். தரிசிக்கணும். நம்ம கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டோடைய வழியிலே நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை நாம் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கு? ஞானம் உள்ளதாக இருக்கிறார். நம்முடைய நல்ல வழியிலே நம்முடைய இருதயத்தை நம்ம நடத்துறோமா இல்லையா? நம்முடைய இருதயத்தை நல்ல வழியில நடத்துறோமா என்று சொல்லி நம்ம கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இருமனம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. ரெண்டு பேருக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, மதி கெட்டவன் தன் இருதயத்தில் என்ன செய்வார்? தேவன் இல்லை என்பதை, இல்லையா? நம்ம மதி கெட்டவனா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு இருதயத்தை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். கண்ணில் எப்படி நாம் ஜெபிக்கலாம். நேற்று மீண்டும் மாறாத எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனை ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு நாளைக்காக ஜெபிக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வேளையில நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு பொற்பாதத்தில் பணிந்து நான் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தையும் கர்த்தருக்கு காணிக்கையாக அமைதலோடும் ஆண்டவரே சமாதானத்தோடு இருக்கிற ஒரு இருதயமாக, அலங்காரம் என்பது அமைதலும் ஆண்டவரே சமாதானமும் உள்ள இருதயம் என்பதை ஆண்டு வெளியான அலங்கரிப்பு அதை மறைந்து போகும், அழிந்து போகும் ஆண்டவரே. ஆனால் உள்ளான அலங்கரிப்பான அந்த இருதயத்திலே ஆண்டவரே அமைதியிலும் ஆண்டவரே சாந்தமாக எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நீர் அதை ஏற்றுக்கொள்கிற தெய்வமா இருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டு இருமுள்ளவன் தன்னுடைய வாழ்க்கையில நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆண்டு இருமுனம் உள்ளவனாய் நான் மாறாதபடி ஒரே இருதயத்தோடு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தொழுகக்கூடிய ஒரு சூழல் இருக்க ஆண்டவரை கிருபை செய்து நடத்துது. ஆண்டு இந்த நாளை கர்த்தருடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாத நடத்தி வந்திருக்கிறேன். இனிமேல் நடத்துவீங்க. இருதயத்தை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொடுக்க அது உகந்த வாசனையா என் தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டு இந்த வேளையில வந்திருக்கிற பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. நேரில் வந்த பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. உலக நாடுகளுக்காக, உலக மக்களுக்காக கர்த்தர் ஒரு எழுப்புதலையும் ஒரு தேசத்துல ஒரு வல்லமையும் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் வழி நடத்துங்க. வரை தடைப்பட்ட பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. நேரில் வந்திருக்க அத்தனை பேரையும் பேர் பேராக தனித்தனே ஆஸ்வதிங்க. வரை தடைப்பட்டிருந்தாலும் அவளை ஆஸ்வதிங்க. இங்கே வருகிறேன்னு சொல்லி அன்றை தடைப்பட்டு போன அத்தனை பேரையும் கர்த்தர் சந்தித்து வழி நடத்துக்கணும்னு நினைச்சு இம்மட்டமாய் நடத்தினேன். மேலே காத்து கொண்டு வழி நடத்தி ஆஸ்வதிக்கணும்னு நினைச்சிருக்கேன். எங்களுக்காக ஜெபிச்சு கொண்ட ஒவ்வொருக்காக சொல்லுங்க. ஏழைகளுக்காக, விதவைகளுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அனாதையா, பசியா, பட்னியா, குருடுக்காக, செவிடருக்காக, முடவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தித்து ஆஸ்வதிங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு சொன்ன அத்தனை பேரும் நான் நினைவு கூறுகிறேன். ஒவ்வொரு பேர்பராக தனித்து ஆஸ்வதித்து வழி எடுத்துக் கொடுக்கிறேன். இயேசு சொல்லி நாமத்தினாலே நான் வேண்டி ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் வெற்றி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரியமா இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளலாம். இது